Hello friends, welcome back to my channel ரசிக்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் கோல்ட் காஃபி எப்படி வீட்லயே நம்ம செய்யறது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ கோல்ட் காஃபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ப்ரூ இல்ல நெஸ்கஃபே அந்த மாதிரி. இப்போ அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். அதை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி டிகாஷன் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நல்ல கூலிங்காக இருக்கிற ஒரு 100 மில்லி அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றாமல் திக்காக காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2-3 மணி நேரம் கழித்து எடுத்த பால். இது கூட 5-6 பீஸ் அளவுக்கு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த டிகாஷனை சேர்த்துடலாம். வீட்டில் சாக்லேட் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கலாம். அது இல்லைன்னா கவலையே பட வேணாம். காம்ப்ளான் சாக்லேட் ஃப்ளேவரில் கிடைக்கிது, அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கோல்ட் காஃபி ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்ல நுர பொங்க இருக்குது. சாக்லேட் சிரப் இருந்தால் அதை வச்சு நம்ம ஊற்ற போகிற அந்த கிளாஸை டெக்கரேட் பண்ணலாம். அது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மீதி இருக்க டிகாஷனே இப்படி சுற்றி ஊற்றி விட்டுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க கோல்ட் காஃபியை இந்த கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். எவ்வளோ சூப்பராக நம்ம வீட்லேயே செஞ்சாச்சு பாருங்கள். மேலே ப்ரெசன்டேஷனுக்காக சாக்கோ சிப்ஸ் இல்லைனா சாக்லேட் ஏதாவது கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்காக கடையில் அதிகமாக பணம் கொடுத்து வாங்கணும்னு இல்லை. நம்ம நினச்ச உடனே வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக நாமளே நமக்கு செஞ்சு குடிச்சிக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.